Mayam. Okay. Anand from Madipakam. Excellent. Thank you. Super. Excellent. Thank you so much. Okay. So my next question to all of you is how long you have been traveling with the Fly Wellness family? How long? It's a 1 month, or 20 days, or 3 months, or 6 months? Okay. Just you can mention 6 months, na 6 M போடுங்க. 20 days, na just 20 D போடுங்க. Okay. Thank you. 1 week, 7 months. Okay. Uday Kumar, 7 months. Nancy, 1 year. Sadish, 1 year. Guru, 7 months. Excellent. Super. 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 So, since you have been traveling 20 days, 7 months, 1 year, இவ்வளோ விஷயங்கள் travel பண்ணிருக்கீங்க. Okay. Now, let me ask you a very powerful question. நீங்க வந்து இந்த கம்யூனிட்டியில, ஓகேங்களா, இந்த ஃபேமிலியில நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லாஸ்ட் 6 மந்த்ஸா, இல்ல 1 இயரா, இல்ல வந்து 1 இயரா, 6 மந்த்ஸா, 3 மந்த்ஸா, இந்த கம்யூனிட்டில நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏர்னிங் பாசிவ் இன்கம். சூப்பர். விஜயானந்த் குமார், தேங்க்யூ. ஓகே. growing team. Excellent, Sadish. Okay. Building network. Uday, excellent. Okay. Super. Business. Okay. Full-time business. Okay. Share the knowledge to the people. Shankareshwaran. Excellent. Super. So thank you so much for the wonderful answers. When I asked you எங்கிருந்து அட்டென்ட் பண்றீங்க, எவ்வளவு நாளா அதுல இருக்கீங்க, என்ன விஷயத்துக்காக இங்க இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்கும்போது இவ்வளவு விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க. ஓகே. மை லாஸ்ட் கொஸ்டின், இந்த லாஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க, தென் அதுக்கப்புறம் வில் கெட் டு தி செஷன். ஓகே. ஸோ நீங்க வந்து இந்த கம்யூனிட்டிக்குள்ள வரதுக்கு, ஓகேங்களா, ஒன்னு வந்து யூ வாண்ட் பாசிவ் இன்கம், நம்பர் டூ இஸ் பில்டிங் கம்யூனிட்டி, ஓகேங்களா, அண்ட் நெட்வொர்க்கிங். இது ரெண்டு தான் மேஜரா இருக்கும். தென் முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து யூ காட் ஒரு ஒண்டர்ஃபுல் ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் பத்தின சூப்பராக ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த ப்ராடக்ட் ஒரு மனுஷனோட தனி மனுஷனோட ஒரு லைஃப்ல எவ்வளவு மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வரும் அப்படின்னு ஒரு விஷயம், நிறைய விஷயம் நீங்க பார்த்துருப்பீங்க. அண்ட் நிறைய பேரோட ஹெல்த் எப்படி வந்து க்ரோ ஆயிருக்கு, அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்ல வந்து நிறைய பேர் எப்படி ஏர்ன் பண்ணிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா. ஸோ நீங்க இங்க வந்ததுக்கான பர்பஸ் என்ன? பாசிவ் இன்கம், இல்ல ஒரு நல்ல ப்ராடக்ட் கொண்டு போய் மக்கள் மத்தியில சேர்க்கணும். நம்பர் டூ. நம்பர் த்ரீ இஸ் நெட்வொர்க்கை பில்ட் பண்ணணும். இந்த மூணுத்துல எதுன்றது ஒன்னா, ரெண்டா, மூணான்னு மட்டும் டைப் பண்ணுங்க. ஸோ நம்பர் ஒன் வந்து என்னன்னா வந்து பாசிவ் இன்கம். நம்பர் டூ ஒரு நல்ல ப்ராடக்டை மக்கள் மத்தியில கொண்டு போகணும். நம்பர் த்ரீ வந்து என்னன்னா வந்து நெட்வொர்க்கை பில்ட் பண்ணணும். இந்த மூணுத்துல உங்களோட ஃபோக்கஸ் என்ன, என்ன பர்பஸ் டைப் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஐ காட் நம்பர் டூ, நம்பர் த்ரீ, நம்பர் ஒன். Excellent. Super. Thank you so much, all of you, for the wonderful response. I'm happy that you have been responding very well in the chat box. Super. Okay. See, in life, my dear friends, in life, if you have to succeed, okay, the first thing, என்ன பண்ணா, any idea? The first thing is, okay, anything that you want to get succeed, first விஷயம் என்ன பண்ணணும்? In life, ஓகேங்களா, இப்போ நீங்க வந்து நாலேஜ், ஓகே, set goals. Excellent, Sushil. Sadish, focus. Okay. Get up early. Okay. Guru says அதிகமா கற்றுக்கொள்ளுதல். Product knowledge and target. Excellent, 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 excellent. Okay. Okay. Let me tell you,
ஒரு விஷயத்தை நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னா ஃபர்ஸ்ட் என்ன தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கடலுக்கு பக்கத்துல, ஓகேங்களா? கடலோட அந்த கரையில வந்து எந்தெந்த ஜீவராசிகள் வாழும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து நண்டு, நத்தை இதுதான் வந்து அந்த கடல் பக்கத்துல அந்த கரை ஓரத்துல நிறைய இருக்கு. ஓகேங்களா? இந்த நத்தையோட ஆயுட்காலமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஒரு 3 to 6 மந்த்ஸ் தான்னுவாங்க. அதுக்கு மேல அது வாழாது. ஆனா வந்து எங்கெல்லாம் நண்டு அதிகமா இருக்கோ, அந்த இடத்துல வந்து இந்த நத்தைகள் வந்து ரொம்ப அதிக நாள் உயிர் வாழும். ஏன்னா இந்த நண்டுகள் வந்து நத்தைய சாப்பிட்டுரும். ஓகேங்களா? ஸோ இந்த நத்தைகளோட உயிர் உயிர் வாழக்கூடிய காலங்கள் ஓகேங்களா, ஒரு 3 மாசத்துலருந்து ஈவன் வந்து ஒரு 12 மாசத்துலருந்து 24 மாசம் வரைக்கும் வாழும். ஜெனரலா அதோட லைஃப் ஸ்பேனே 3 மந்த்ஸ் டூ 6 மந்த்ஸ். பட் ஆனா எங்க நண்டு இருக்கோ, நண்டு தான் அதுக்கு ட்ரித். ஓகேங்களா? அபாயம். ஆனா அந்த இடத்துல வந்து இது வந்து கிட்டத்தட்ட வந்து லைக் ஒரு 12 மாசத்துலருந்து 24 மாசம் வந்து வாழுது. என்ன நினைக்கிறீங்க? என்ன ரீசனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஹலோ? சேலஞ்ச், சர்வையல், எக்ஸலென்ட், அலர்ட், எக்ஸலென்ட் தினேஷ். Anand says survey. Okay. Of course, you are right. The first thing is என்னன்னா வந்து ஒரு 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 பிசினஸ் நம்ம எடுத்து பண்றோம்னா ஓகேங்களா, இந்த ஸ்டோரியில இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அந்த நத்தை எப்படியா இருந்தாலும் நான் உயிர் வாழணும், இந்த ரெண்டு கிட்ட மாட்டிக்காம உயிர் வாழணும் அப்படின்னு தான் அதோட தாட். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்க ஃபர்ஸ்ட் விஷயம் கோரா ஒரு விஷயம் என்னன்னா நம்மளோட மைண்ட் செட். ஒரு ப்ராடக்ட்டையோ ஒரு சர்வீஸையோ ஒரு பிசினஸையோ ஏதோ ஒரு விஷயத்த பண்றோம். இப்போ உங்களே கூப்பிட்டு அடுத்த ஒரு 10 மினிட்ஸ் உங்களை பேசணும் போது ஃபர்ஸ்ட் நம்மளோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, ஐயோ நான் என்ன பேசணும், எப்படி பேசணும், என்னன்னு நிறைய பேர் தெரியாம பயப்படுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா நம்ம மைண்ட் செட். ஓகேங்களா? அதனால வந்து எந்த ஒரு விஷயமும் நம்ம பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து செயல் தான் ரொம்ப முக்கியம், ஆக்ஷன் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் அது ரொம்ப முக்கியம். அது வந்து உங்களோட சக்சஸ் கான்ட்ரிபியூட் பண்ணி ஒன்லி 20% தான் சொல்றாங்க. பட் 80% வாட் கான்ட்ரிபியூட்ஸ் இஸ் யுவர் மைண்ட் செட். ஓகே. இப்போ இந்த ஃப்ளை வெல்னஸ் ஃபேமிலிக்குள்ள வரும்போது, நீங்க பண்ண விஷயம் என்னன்னா வந்து, ஓகே என் ஃப்ரெண்ட் சொன்னாங்க வரேன். இல்ல ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வரேன். என்னன்னு பார்க்கலாம். அப்படி ஒரு மைண்ட் செட்ல ஒரு சில பேர் வந்திருப்பாங்க. ஒரு சில பேர் ஓகே இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தெரியுதே. இது ஒரு நல்ல ப்ராடக்ட்டா தெரியுதே. லெட் மீ கம்னு இருக்கும். ஒரு சில பேர் ஓகே நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ் கடைசியா எனக்கு லைஃப்ல ஒரு சான்ஸ் இது கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட் எடுத்து நான் அடுத்த லெவல் பண்ணணும். இத வேற லெவல்ல பண்ணணும் அப்படின்னு வந்திருப்பாங்க. ஸோ நீங்க வரும்போது இந்த ஃபேமிலிக்குள்ள வரும்போது உங்க மைண்ட் செட் எப்படி இருந்தது? ஓகேங்களா? எனக்கு உண்மையான ஆத்மாத்மான உங்க மனசாட்சிக்கு ஓகேங்களா? என்ன இருந்ததோ உண்மையான ஆன்சர் டைப் பண்ணுங்க. இந்த ஃபேமிலிக்குள்ள நீங்க வரும்போது உங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருந்தது? இப்போ உங்க மைண்ட் செட் மாறி இருக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப பாசிட்டிவாவா இருக்கலாம். ஓகே. மை லாஸ்ட் ஷிப். ஓகே உதய். A very good opportunity. Okay. Growth. A relationship. Okay. உங்க மைண்ட் செட் என்னவா இருந்தது இந்த கம்யூனிட்டிக்குள்ள வரும்போது? பில் லெகசி. ஓகே. எக்ஸலென்ட். Excellent. This product will be a game changer in my life. Excellent, Dharma Krishna Raja. Okay, it's health and wealth. Okay, super. ஃபர்ஸ்ட் விஷயம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ஒரு விஷயம் நம்ம சக்சஸ் ஆகணும்னா ஓகேங்களா 80% மைண்ட் செட் தான், 20% தான் உங்களோட பிசிக்கல் ஒர்க். ப்ளீஸ் புரிஞ்சுங்க. 80% யுவர் மைண்ட் செட், ஒன்லி 20% யுவர் பிசிக்கல் ஒர்க். இது இது ஃபார்முலா. நீங்க என்ன ப்ரொஃபஷன் இருந்தாலும் என்ன வேலை பண்ணாலும் 80% மைண்ட் செட். நீங்க இந்த ப்ராடக்ட்குள்ள இந்த கம்யூனிட்டிக்குள்ள வரும்போது இது என்ன ப்ராடக்ட், இது என்ன விஷயங்கள், நிறைய பேர் வந்து ஒரு ஐடியா இல்லாம ஜீரோ நாலேஜோட உள்ள வந்திருப்பீங்க. ஓகேங்களா? பட் எவ்ரிடே செஷன்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. ப்ராடக்ட் நாலேஜ் ஷேரிங் இருக்கு. தென் அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து இந்த பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணணும், எப்படி வந்து கஸ்டமரை கொண்டு வரணும், எப்படி கம்யூனிட்டி பில்ட் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ண போகும்போது கூட வந்து சக்திவேல் சார் என்ன சொன்னாரு வந்து லைக் கண்டினியூஸ் லேர்னிங் தான் வந்து கண்டினியூஸ் ஏர்னிங்கை கொடுக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டே இருந்தார். ஒரு விஷயம் நம்ம தொடங்கும் போதோ இல்ல அதை பண்ணிட்டு இருக்கும் போதோ நம்மளுக்கு நிறைய இடத்துல என்ன வரும்னா ஃபியர், ரிஜெக்ஷன், டவுட்ஸ், ஓகேங்களா, ஃபெயிலியர்ஸ், இதெல்லாம் தான் நம்ம வந்து காயப்படுத்தும். ஒரு 10 பேருக்கு இந்த ப்ராடக்ட் சொல்லும் போது ஒருத்தர் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கலாம், மீதி 9 பேர் ரிஜெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ உங்க மைண்ட் செட் என்னவா இருக்கு?
ஓகேங்களா? இந்த மாதிரி ஓகேங்களா, எங்கெல்லாம் இந்த ப்ராடக்ட் பத்தி நான் பேசுறேனோ, எங்கெல்லாம் இந்த ப்ராடக்ட் பத்தி நான் நினைக்கிறேனோ, ஓகேங்களா, அப்பெல்லாம் உங்க மைண்ட் செட் என்னவா இருக்கான்னு பாருங்க. என்னோட மைண்ட் செட் பாசிட்டிவா இருந்ததுன்னா சூப்பர். எனக்கு பீப்பிள் தெரியாது, எனக்கு ப்ராடக்ட் நாலேஜ் தெரியாது, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியாது, அப்சல்யூட்லி ஃபைன். பட் மைண்ட் செட் ஸ்ட்ராங்கா இருக்கு. இதை என்னால பண்ணி கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா ஃபார் ஷோர் யூ கேன் சக்சீட். உலகத்துல எடுத்து பாருங்க, எந்த ஒரு சக்சஸ்ஃபுல் பீப்புளும் எந்த ஒரு சக்சஸ் பீப்புளும் டவுட் பட்டு ஓகேங்களா, பயந்து ஒரு விஷயத்த வந்து சாதிச்சிருக்க மாட்டாங்க. அந்த விஷயத்தை எடுக்கும் போது இது என்னால முடியும், அந்த ஒரு மைண்ட் செட் அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேங்களா, அது அந்த டைம்ல ஒரு பீப்புள் இருக்காது, மணி இருக்காது, ஓகே நாலேஜ் இருக்காது, எதுவுமே இருக்காது. என்னால இது முடியும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மைண்ட் செட்டோட ஓகேங்களா, அந்த மைண்ட் செட்டோட நீங்க அப்ரோச் பண்ணுங்க. சோ ஃபார் இந்த மைண்ட் செட்ல நீங்க இருந்திருக்கலாம், என்ன மைண்ட் செட்ல நீங்க இருந்திருக்கீங்க கூட எனக்கு தெரியாம இருக்கலாம். பட் இந்த மூமெண்ட்ல இருந்து எஸ் இதை நான் எடுத்துட்டேன், சக்சஸ் ஆக போறேன். இதுதான் என்னோட என்னோட தாரக மந்திரம். இந்த ஒரு தாரக மந்திரத்துல இருங்க. இதுல துளி அளவு கூட டவுட்ஸ் வேணாம். ஏன்னா உங்களுக்கு அவ்வளவு பெரிய கம்யூனிட்டி இருக்கு, அவ்வளவு பெரிய நாலேஜ் ஷேரிங் இருக்கு, அவ்வளவு பெரிய பீப்புள் சப்போர்ட் இருக்கு. ஓகேங்களா, ஸோ எனி திங் யூ ஆஸ்க் இங்க வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம மைண்ட்ல அந்த பயமோ ஃபியரோ இல்ல டவுட்டோ இல்ல ரிஜெக்ஷனால வந்து தோல்வினால வந்து பயப்படுறதோ எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங். எஸ் ஐ கேன் சக்சீட். நீங்க நாலேஜ் ஃபுல்லா இல்லாம இருந்திருக்கலாம் அந்த ப்ராடக்ட்ல, பட் எனக்கு நிறைய விஷயம் தெரியாம இருந்திருக்கலாம். தட்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன். ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் வந்து என்னன்னா வந்து உங்களோட மைண்ட் செட். ஓகே, இந்த மைண்ட் செட், உங்க மைண்ட் செட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னா ஜஸ்ட் டைப் என்னோட மைண்ட் செட் 100% ஸ்ட்ராங்கா இருக்கு, இந்த ப்ராடக்ட் என்னால சக்சீட் ஆக முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் டைப் M100. M100 மைண்ட் செட் 100. தேங்க்யூ விஜய் ஆனந்த். தேங்க்யூ உதய். தேங்க்யூ சுஷீல். தேங்க்யூ VCS. தேங்க்யூ நான்சி. சூப்பர், எக்ஸலன்ட். ஃபர்ஸ்ட் விஷயம் தெரிஞ்சுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வரைக்கும் நீங்க எவ்வளவு பிசினஸ் பண்ணீங்க ஓகேங்களா, நீங்க வந்து ஹாப்பியா அதை பண்றீங்களா இல்ல கஷ்டப்பட்டு பண்றீங்களா எதுவும் எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நான் கிளியரா சொல்றேன், இந்த ஒரு விஷயத்த நீங்க ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா ஃபார் ஷோர் இந்த இந்த பிசினஸ் உங்களால சக்சஸ் ஆகும். மைண்ட் செட். மைண்ட் செட் மேட்டர்ஸ் த மோஸ்ட். ஓகேங்களா, ஸோ அதனால இந்த ப்ராடக்ட் நான் எடுத்துட்டேன், இதுக்குள்ள எப்படியோ வந்துட்டேன் நான். ஓகேங்களா, காட் கிரேஸ் இதுக்குள்ள வந்துட்டேன். இதுல சக்சஸ் ஆகணும் அந்த ஒரு மைண்ட்ஸ் தான் வரணும். எங்கேயுமே அந்த ஃபியரோ டவுட்டோ ரிஜெக்ஷனோ வேண்டாம். ஓகேங்களா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். கமல் சொல்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ எஸ் குரு எக்ஸலண்ட். ஓகேங்களா, அவர் மைண்ட் செட் 1001 போயிட்டாரு அவர். எக்ஸலண்ட் குரு. ஓகே, சூப்பர். ஸோ ஓகே, மைண்ட் செட் இப்போ ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த மைண்ட் செட்டை பத்தினும் அப்கமிங் செஷன்ல பேச போறோம். எவ்ரி மண்டே இந்த செஷன் இருக்க போகுது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 4 months we are going to travel. ஓகேங்களா, அண்ட் இன்னைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரைலர் மாதிரி, மூவில வந்து ஒரு ட்ரைலர் எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி ட்ரைலர் மாதிரி தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் செஷன் பை செஷன் வந்து நம்ம ரொம்ப டீப்பா இதை போக போறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஓகேங்களா, மைண்ட் செட் தான் ரொம்ப முக்கியம். இந்த மைண்ட் செட் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே, நான் இன்னைக்கு வந்து ஒரு 4 பேரை பார்ப்பேன், அந்த 4 பேரை வந்து கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த தாட் இருந்தா போதும். ஐயோ நீங்க நான் எத்தனை பேர் பார்க்க போறேன், இவங்க நான் சொன்னா கேட்பாங்களா அப்படின்னு உங்களுக்குள்ளே டவுட் வந்ததுன்னா அந்த ஒரு டவுட்டோட அந்த ஒரு மைண்ட் செட் நீங்க போய் அப்ரோச் பண்ணா ஃபார் ஷூர் நீ ஃபெயில் ஆகும். நீங்க ஒருத்தர் தான் பார்க்க போறேன், ஆனா டெஃபினட்டா என்னோட ப்ராடக்ட் வந்து நான் பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், என்னோட பெஸ்ட்டை கொடுக்க போறேன். ரிசல்ட் இஸ் இம்மெட்டீரியல். என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்க போறேன். அந்த பெஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா then automatically result will come. Result always secondary. அந்த விஷயத்தை எப்படி யோசிக்கிறேன், அந்த விஷயத்தை எப்படி அணுகிறேன், இதுதான் பெட்டரான ரிசல்ட் கொண்டு வரும். போகும்போது இது முடியுமா, இன்னைக்கு டைமே எனக்கு இல்லை அப்படின்னு நினைச்சா முடியாது எதுவும். ஓகே, ஏன் இந்த சப்ஜெக்ட் நான் இன்னும் இவ்வளவு தூரம் பேசியிருக்குன்னா, மைண்ட் செட் மேட்டர்ஸ் த மேக்ஸிமம். திருப்பி திருப்பி சொல்றேன், இந்த சக்சஸ்க்கு 80% கான்ட்ரிபியூட்ஸ் உங்க மைண்ட் செட் தான். 20% தான் உங்க ஆக்ஷன்ஸ். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, 20% தான் உங்க ஆக்ஷன்ஸ், 80% யோர் மைண்ட் செட். உள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியே வரும். ஸோ அதெல்லாம் உள்ள ஸ்ட்ராங்கா வச்சுக்கோ. இந்த உள்ள ஸ்ட்ராங்கா வச்சுக்க நிறைய டிப்ஸ், நிறைய டூல்ஸ், நிறைய டெக்னிக், நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. இது அப்கமிங் செஷன் நம்ம டெஃபினட்டா பார்ப்போம். உங்க மைண்ட் செட்டை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, சக்சஸ் 80% இஸ் மைண்ட் செட், 20% இஸ் யுவர் ஆக்ஷன்ஸ். இதை புரிஞ்சுக்கங்க. இதை புரிஞ்சுக்காலே போதும். இதை நீங்க உள்ளார்ந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தென் நீங்க அப்ரோச் பண்ற விதம் மாறும். ஓகே, நவ் ஓகே, மைண்ட் செட் ஸ்ட்ராங்கா இருக்கு சார், நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா யூ ஹேவ் டு பில்ட் கம்யூனிட்டி. ஓகேங்களா, நம்ம வந்து ஓகே, லெட் மீ ஆஸ்க் திஸ் கொஸ்டின். நீங்க என்ன செல் பண்றீங்க? வாட் ஆர் யூ செல்லிங்? What are you selling? You can type in the chat box. What are you selling? என்ன செல் பண்றீங்க?
Supplementary, okay. Value for life, health, I sell nothing, I bring trust, cellular nutrition, knowledge, solution. Susil stays providing solution on wellness. Excellent. ஓகே சூப்பர். மை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து பீப்புள் டோன்ட் லைக் சேல்ஸ். ஓகேங்களா? நம்மளுக்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்ல நம்ம ரிலேட்டிவ்ஸோ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு இன்சூரன்ஸ் பீப்புள் வந்து கார்டை கொடுத்து கால் பண்ணாங்க இல்ல மீட் பண்ணாங்க, நம்மளுக்கு ஒரு மாதிரி அஜிடேட்டடா இருக்கும். ஓகேங்களா சார், அவங்க வந்து மீட் பண்றேன் பாக்குறேன் அப்படின்னு சொன்னா இன்னும் நம்மளுக்கு கஷ்டப்படும். ஓகே, பீப்புள் டோன்ட் லைக் சேல்ஸ். தென் வாட் பீப்புள் லைக்? வாட் பீப்புள் லைக் இஸ் சொல்யூஷன் ஃபார் தட் ப்ராப்ளம்ஸ். You are not selling a product, you are selling a solution for the problems. ஓகேங்களா? இந்த சொல்யூஷன் அப்ரோச் நீங்க மோட் போனீங்கன்னா for sure, for sure you can reach more people. ஓகே, இன்னைக்கு இதை வித்துணும்னு நினைச்சிட்டு போனா for sure you will fail. இன்னைக்கு இதை எத்தனை பேருக்கு அவங்க ப்ராப்ளத்துக்கு நான் சொல்யூஷன் ட்ரிவனா கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தா மட்டும்தான் நம்ம இதுல சக்சீட் ஆகும். Please do understand, you're not selling a product, you are selling a solution. ஓகேங்களா? You are solving someone's problem. இதுல நீங்க சக்சஸ் ஆகணும்னா the first mindset என்னவா இருக்குன்னா, you're not selling a product, you are giving a solution. By giving a solution, your product gets sold. By giving a solution, your product gets sold. Okay, என்கிட்ட இந்த சப்ளிமெண்ட் இருக்கு, இந்த ப்ராடக்ட் இருக்கு, வாங்கிக்கிங்க, இது நல்லது பண்ணும், சூப்பரா ஆயிடும் உங்க லைஃப், உங்க ஹெல்த் சூப்பரா ஆயிடும், வாங்க மாட்டாங்க. Okay, you have to identify what problem they go through on their health. அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுங்க. Any problem you take it, whatever they go through in their health, the product is a solution. Does that make sense? If it makes sense, just type IMS. It makes sense. IMS. Thank you all. Thank you so much. So first விஷயம் புரிஞ்சுக்கிங்க, you are giving a solution, you are not selling a product. ஓகேங்களா? இப்போ சொல்யூஷன் கொடுக்குறீங்கன்னா, ஓகேங்களா, சொல்யூஷன் கொடுக்குறீங்கன்னா என்ன ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்றீங்க, அந்தந்த ப்ராப்ளத்தை நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணணும். அதெல்லாம் அப்கமிங் நம்ம ரொம்ப டீப்பா பிரீஃபா நம்ம பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நீங்க எல்லாருமே வந்து லீடர்ஸ். ஓகேங்களா? உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டீமை எப்படி பில்ட் பண்றது மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரு சின்ன ஸ்மால் கேப்சூல் மாதிரி நீங்க நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்க, ஓகேங்களா, ஒரு இண்டிவிஜுவலா நீங்க இருப்பீங்க, இல்ல ஒரு டீமா உங்களுக்கு கீழே வந்து ஒரு டீமை பில்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ ஜஸ்ட் உங்க சாட் பாக்ஸ்ல, ஓகேங்களா, நீங்க வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஜஸ்ட் டைப் மீன் டைப் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு கூட வந்து ஓகே, என் கூட வந்து ஒரு 5 பேர் இருக்காங்க, என் மூலமா வந்து ஒரு 10 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா அந்த நம்பரை மட்டும் டைப் பண்ணுங்க. Okay, Maya says, okay, you have a team of 5 people. Sundar says you have a team of 10 people. Kritika says, oh, okay, 5. Shankareshan says 4. Uday says 5. 5, 5. Okay, super. Susil says 10 people. VCS says 25 people. Nancy says 6 people. Excellent. Super. Okay. Durai says 15 people. Excellent. Excellent. Okay.
Okay. So we cannot grow alone. Okay, we can grow only together. A very powerful statement. ஓகேங்களா, நம்ம தனியா நம்மளால இவ்வளவுதான் பண்ண முடியும். as a டீமா நம்ம நினைச்சா நம்ம எவ்வளவு பண்ணலாம். என்னால 10 கிலோ தான் தூக்க முடியும்னா நான் இன்னும் 2 பேரோட சேர்ந்தா 100 கிலோ கூட தூக்கலாம். தட்ஸ் அ பவர் ஆஃப் கம்யூனிட்டி, தட்ஸ் அ பவர் ஆஃப் டீம் ஒர்க். கம்யூனிட்டி வந்து என்னன்னா வந்து இன்னைக்கு ஸோ வி ஆர் இன் டு த ஏஜ் ஆஃப் ஏஐ. ஸோ ஏஐல என்ன சொல்றாங்கன்னா ஓகேங்களா, ஸோ நீங்க வந்து ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்றதா உங்களுக்கு ஈஸியா வந்து சேல்ஸ் நடக்கும்ன்றாங்க. ஓகேங்களா, கம்யூனிட்டின்றது வந்து நான் ஒரு விஷயம் சொன்னா எத்தனை பேர் வாங்குவாங்க. ஓகேங்களா, அப்போ வாங்கணும்னா அவங்க நான் வந்து ஓகே டெய்லி அவங்க கிட்ட வந்து நான் இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கும். அந்த இன்ட்ராக்ஷன் தான் வந்து என்ன பண்ணுன்னா வந்து நான் என்ன சொன்னாலும் வந்து மக்கள் கேட்பாங்க. நம்ம ரைட், ஒரு சாமியா இருக்காரு ஓகேங்களா, அவர் என்ன பண்ணுவாரு, டெய்லி வந்து எதனா வந்து வீடியோஸ் யூடியூப்ல போடுவாரு, இல்ல பஜனஸ் மாதிரி டெய்லி வந்து அவரோட ஆசிரமத்து வைப்பாரு. அந்த ஒரு கண்டினியூஸ் கம்யூனிகேஷனா என்ன பண்ணுதுன்னா அவர் என்ன சொன்னாலும் வந்து ஓகே சாமி சொல்லிட்டு நம்ம பண்ணிடலாம், சுவாமிஜி சொல்லிட்டு நம்ம பண்ணிடலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ அப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்றோம், அந்த ப்ராடக்ட் நம்ம வந்து லைக் கொடுக்கணும்னா ஓகேங்களா, இந்த சென்ஸ் அப்போ நம்மளுக்கு பீப்புள் தேவை. அந்த பீப்புள் தேவை இருக்கு. ஓகேங்களா, இந்த கம்யூனிட்டி எப்படி பில்ட் பண்றது மட்டும் நம்ம குயிக்கா இன்னைக்கு வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸோ வி ஆர் கோயிங் டு see three things why community matters. த்ரீ ஃபில்லர்ஸ் ஃப்ரேம்ஒர்க் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃப்ரேம்ஒர்க், அது வரைக்கும் நம்ம பார்ப்போம் இன்னைக்கு. ஓகே, ஸோ கம்யூனிட்டி அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் அ பிலாங்கிங், இட்ஸ் அ பிலீஃப், இட்ஸ் மூமெண்ட். ஓகே, நிறைய பேர் வந்து இந்த புக் நீங்க படிச்சிருப்பீங்க, இக்கிகாய்னு ஒரு புக்கு படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, அண்ட் அந்த இக்கிகாய் புக்ல வந்து ஒரு விஷயம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருப்பேன். நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன், ஒரு விஷயம் சொல்றேன் என்னன்னா வந்து அதுல வந்து என்னன்னா வந்து நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 100 இயர்ஸ் வாழ்றாங்க அப்படின்னு வந்து ஒரு கேஸ் ஸ்டடிஸ்லாம் இருக்கு. அது பாத்தீங்கன்னா வந்து ஒக்கீனமான ஒரு வில்லேஜ்ல வந்து நிறைய பீப்புள் வந்து அந்த அந்த அத்தனை வருஷம் உயிர் வாழ்றாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா அவங்க குடிக்கக்கூடிய தண்ணி, அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா, டெஃபினட்டா இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஆழமா அதை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. அது என்னன்னா வந்து சோஷியல் பிலாங்கிங்னஸ்ன்றாங்க. ஓகேங்களா, அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் பழகுறது. ஓகேங்களா, அந்த பழக்கம் தான் அவங்களுக்கு இன்னும் வந்து லைஃப்ல ஸ்ட்ரென்த்தையும் அந்த பவரையும் கொடுக்குதுன்றாங்க. நாட் ஓன்லி த ஃபுட்டோ இல்ல வந்து அவங்களோட வாட்டரோ. ஓகேங்களா, இதெல்லாம் தாண்டி ஒன்னா இருக்கிறது தான் வந்து ஒரு பவரை கொடுக்குன்றாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு கூட வந்து நம்ம சொன்னா ஒரு 100 பேர் வந்து செய்யறதுக்கு இருக்காங்க அப்படின்னா யூ ஆர் வெரி பவர்ஃபுல். ஓகேங்களா, ஸோ அந்த அதுக்கு வந்து அது எல்லாருமே வந்து ஒரு பர்பஸை நோக்கி தான் அந்த 100 பேரோ 50 பேரோ அந்த 25 பேரோ நோக்கி ஓடிட்டு இருக்குங்க. இப்போ பிசிஎஸ் சொன்னாரு என் டீம்ல வந்து ஒரு 25 பேர் இருக்காங்கன்னா அந்த 25 பேருக்கும் ஒரே ஒரு பர்பஸ் தான், ஒரே ஒரு பிலீஃப் தான். எஸ், நம்ம இந்த ப்ராடக்ட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், இதில் அடுத்த லெவலுக்கான பீப்புள் நம்ம ரீச் பண்ணணும், இதுதான். ஸோ கம்யூனிட்டின்றது வந்து என்னன்னா அந்த பிலாங்னஸ் சென்ஸ் ஃபீல் பண்ணு. இப்போ உங்க டீம்ல வந்து நீங்க பில்ட் பண்ணணும்னா ஓகே உங்க டீம்ல யாருன்னா இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஓகே ஓகே இவர் சொன்னா இது கரெக்டா இருக்கும், ஓகே நம்ம கரெக்டான ட்ராக்ல போறோம், அந்த ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா, தென் அப்பதான் வந்து அவங்களுக்கு அது நம்பிக்கையா மாறும். அந்த நம்பிக்கையா மாறணும்னே அது ஒரு மூமெண்டம் கிரியேட் பண்ணும். ஓகேங்களா, காம்பவுண்ட் எஃபெக்ட் மாதிரி அவங்க எல்லாருக்குமே அந்த பேம்பு ட்ரீ ஸ்டோரி தெரியும். டெஃபினட்டா வந்து போட்ட உடனே அது வளராது, சீரை போட்ட உடனே சாயில போட்டுனா அது வளராது. இட் டேக்ஸ் 5 இயர்ஸ். 5 இயர்ஸ் ஆனோடனே அப்படியே கடகடன்னு வந்து 90 மீட்டர்ஸ் வரைக்கும் வளர்ந்துடும். அந்த மாதிரி தான் கம்யூனிட்டியும். ஓகேங்களா, இன்னைக்கு என்னடா இது 1 2 பேர் என் கூட வராங்க அப்படின்னு நீங்க நினைக்கும் போது ஓகேங்களா, அது காம்பவுண்ட் எஃபர்ட் மாதிரி 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும். இந்த ஒரு காம்பவுண்ட் எஃபர்ட் தான் நமக்கு நமக்கு பெரிய ரிசல்ட்டை கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ கம்யூனிட்டியோட பவர் என்னன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா, இந்த கம்யூனிட்டியில ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள்னு ஒரு கம்பெனி நமக்கு தெரியும். ஓகேங்களா, அந்த ஆப்பிள் ஒரு கம்பெனி நம்ம பார்க்கும்போது ஓகே இவங்க சூப்பரா செல் பண்றாங்க. பட் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்றாங்க. என்ன ஐடென்டிட்டி கிரியேட் பண்றாங்க, வி திங்க் டிஃபரெண்ட் சொல்லிட்டு. ஓகேங்களா, அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஆர்லி டேவிசன். ஓகேங்களா, இந்த பைக் ரொம்ப ஃபேமஸ். பட் என்ன தே எஜுகேட் த்ரூ தேர் அட்வர்டைஸ்மெண்ட், த பர்பஸ் என்னன்னா பிரதர்ஹுட்ன்றாங்க. அதே மாதிரி வந்து என்னன்னா வந்து உங்க டீமை ஓகேங்களா இணைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா வந்து ஹெல்த் அண்ட் வெல்த். ஒரு நல்ல ப்ராடக்ட் இருக்கு, அந்த நல்ல ப்ராடக்ட் நம்ம வந்து ரீச் அவுட் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் வி ஏர்ன். ஓகே, ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா நம்ம டீமையும் வெல்த்தையும் தான் நம்ம பில்ட் பண்ண போறோம். நல்ல ஹெல்த், நல்ல வெல்த், இதுதான் நம்மளோட ஃபோக்கஸ். ஸோ உங்க நீங்க டீமை பில்ட் பண்ணும்போது ஓகேங்களா, டீமை பில்ட் பண்ணும்போது நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா வந்து ஓகே யூ ஆர் ஹெல்பிங் them டு have a right health and you are helping them to get more wealth. இதுதான் நம்மளோட ஃபோக்கஸ். ஸோ யூ நாட் செல்லிங் தட் ப்ராடக்ட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், யூ நாட் செல்லிங் த ப்ராடக்ட், யூ ஆர் செல்லிங் ஹெல்த் அண்ட் வெல்த். ஓகே.
ஸோ ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ண ஓகே நான் இன்னைக்கு ஒருத்தரா செல் பண்ணா இந்த ப்ராடக்ட் ஓகேங்களா ஒருத்தரா நான் செல் பண்ண இந்த ப்ராடக்ட்டை என்னால் வந்து இவ்வளோ தான் ரீச் ஆக முடியும் ஓகே எனக்கு கீழே வந்து நிறைய பேர் வந்து டீமை பில்ட் பண்ணும்போது அப்போ என்ன ஆகுது அந்த டீமை பில்ட் பண்ணும்போது ஐ கேன் ரீச் மோர் பீப்புள் ஓகேங்களா ஐ கேன் ரீச் மோர் பீப்புள் ஐ கேன் ஏர்ன் மோர் ஓகே அப்போ அந்த டீமை பில்ட் பண்ணா ஒரு 3 பில்லர் ரொம்ப முக்கியமான பில்லர் இதை வந்து ஜஸ்ட் லைக் தட் ஐம் நாட் சேயிங் இட் வெல் ரிசர்ச் ஓகேங்களா அண்ட் ஒரு ப்ரூவன் ஃப்ரேம் ஒர்க் இது ஓகேங்களா இந்த 3 பில்லர்ஸ் என்னன்றது நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பில்லர் நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா பர்பஸ் ஓகே யூ கேன் மேக் அ நோட் ஆஃப் இட் ஃபர்ஸ்ட் பில்லர் வந்து பர்பஸ் ஒரு கிளியர் பர்பஸ் தான் ஒரு டைரக்ஷன் கொடுக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆர்மில சோல்ஜர்ஸ் வந்து இருக்காங்க ஓகேங்களா அவங்களோட பர்பஸே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நாட்டை காப்பாற்றுறது அதுக்காக வந்து ஈவன் தே ஆர் ரெடி டு சாக்ரிஃபை தர் லைஃப் இட் செல்ஃப் ஸோ அந்த பர்பஸ் ரொம்ப கிளியரா இருக்கு ஓகேங்களா வாட்ஸ் த பர்பஸ் இயர் வாட்ஸ் அ பர்பஸ் இயர் ஓகே நம்ம என்னதான் நம்ம டீமை மோட்டிவேட் பண்ணி நீங்க இத்தனை செல் பண்ணா இத்தனை கிடைக்கும் இத்தனை செல் பண்ணா இவ்வளவு ரெவன்யூஸ் கிடைக்கும் என்னதான் அது கிடைச்சாலுமே ஓகேங்களா என்னதான் மணி அட்லாஸ்ட் மணி வந்து கிடைச்சாலுமே பட் அந்த மணி இஸ் அ மோட்டிவேஷன் அந்த மோட்டிவேஷன் ரொம்ப சீக்கிரமா போயிடும் பட் ஒருத்தர் எப்போ ஸ்ட்ராங்கா இருப்பார் பாத்தீங்கன்னா அந்த பர்பஸ்க்காக தான் ஒரு ஸ்ட்ராங்கா இருப்பார் அந்த பர்பஸ்ன்றது அந்த ப்ராடக்ட் எப்படி ரீச் அவுட் பண்ணி எத்தனை பேரை வந்து பெனிஃபிட் அடைய போகுது அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்க உணர்ந்தா மட்டும்தான் உங்களோட கூட வரவங்களுக்கு அதை உணர்த்தினா மட்டும்தான் ஓகேங்களா இது லைஃப் லாங் ஏர்னிங்கா மாறும் லைஃப் லாங் பாசிவ் இன்கமா மாறும் அப்ப அந்த பர்பஸ் தான் வந்து டிரைவ்ஸ் என்கேஜ்மெண்ட் ரேங்க் இந்த பர்பஸ் எப்படின்றத நம்ம இன்னும் டீப்பா பார்க்கலாம் ஓகே ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இங்க நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் நீங்க பாத்தீங்கன்னா ஓகேங்களா உங்களோட பர்பஸ் என்னன்னா ஒன்று வந்து வெல்னஸா இருக்கலாம் ஓகே கம்யூனிட்டி ஃபோக்கஸ் அண்ட் ஹோலிஸ்டிக் ஹெல்த் அண்ட் வெல்பீங் நான் என்ன ஃப்ரேம் ஒர்க் பண்ண சொல்றேன்னா உங்க கூட வர டீம் ஓகேங்களா உங்க கூட வர டீம் மோட்டிவேட்டட் ஆகி ஓகே உங்களோட டிராவல் பண்ணனா ஃபர்ஸ்ட் விஷயம் ஓகேங்களா நீங்க என்னதான் வந்து ஓகே நீங்க இத்தனை பேருக்கு செல் பண்ணா இவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு நிறைய பிளான்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க அப்கோர்ஸ் அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அதை தாண்டி அவங்க எப்படி நான் சொன்ன மாதிரி ஆர்மில வந்து சோல்ஜர்ஸ் ரெடி டு சாக்ரிஃபை தர் லைஃப் எதுக்காக பிகாஸ் வி ஹேவ் டு சேஃப்கார்ட் அவர் நேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு பர்பஸ் கிரியேட் பண்ணணும் என்ன பர்பஸ்னா ஓகே நம்ம செல் பண்ணக்கூடிய இந்த ப்ராடக்ட் ஓகேங்களா நம்ம செல் பண்ணக்கூடிய இந்த ஹெல்த் சப்ளிமெண்ட் ஓகேங்களா நம்ம செல் பண்ணக்கூடிய இந்த விஷயம் எத்தனை பேரோட லைஃபை மாத்துது வி ஆர் ஹெல்பிங் பீப்புள் டு லிவ் ஹாப்பிலி அண்ட் லாங்கர் ஓகே எத்தனை பேர் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அவங்க ஹெல்த்துக்கு வந்து ஓகேங்களா இன்சூரன்ஸ் போடாம இருந்தவங்க எவ்வளோ பேர் ஹாஸ்பிட்டல் வந்து சஃபர் ஆகுறாங்க தெரியும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம இந்த பர்பஸ் என்னன்றது நம்ம டீம் மெம்பர்ஸ் உங்களுக்குள்ள வரக்கூடிய டீம் மெம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க புரிய வைக்க வேண்டிய விஷயம் இந்த ஒரு ப்ராடக்ட் மனுஷனோட லைஃபை இன்க்ரீஸ் பண்ண போகுது இந்த ஒரு ப்ராடக்ட் மனுஷனோட லைஃப்ல வரக்கூடிய டிசீஸை ரெடியூஸ் பண்ண போகுது இந்த விஷயத்தை நீங்க ப்ராப்பரா அவங்க எஜுகேட் பண்ணி இந்த விஷயத்த அவங்கள உணர்த்துனீங்கன்னா ஓகே நீங்க சொல்லவே வேண்டாம் ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க நிறைய பேரை ரீச் அவுட் பண்ண ஆரம்பிப்பாங்க அவங்க வின் ஆகும்போது அஃப்கோர்ஸ் யூ ஆர் கோயிங் டு வின் என்னதான் நம்ம வந்து இந்த பிளான்ஸ் அது இது நம்ம சொல்லி ஓகேங்களா அவங்கள பண்ணாலும் தட் இஸ் ஒன் செக்மெண்ட் த மெயின் செக்மெண்ட் இஸ் ஓகே இந்த ப்ராடக்ட் என்ன பெனிஃபிட்ஸை மக்கள் கொண்டு வரும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்க உணர்த்திட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய பீப்புளுக்கு டெஃபினட்டா எவ்ரி மார்னிங் தே கெட் அப் வித் தட் பர்பஸ் தே ரீச் மோர் பீப்புள் அண்ட் தே வின் அஃப்கோர்ஸ் தே வின் யூ வின் if you agree on this point just type agree just type agree thank you so much okay a simple example கொடுத்தனா I'll tell you we help might be if you have notepad and pen just write it if you have notepad pen just write it இல்ல கூட chat box கூட அப்படியே டைப் பண்ணுங்க we help
பர்பஸ் எப்படி ட்ரைவ் பண்றது நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். வி ஹெல்ப். ஓகே, யார ஹெல்ப் பண்றீங்க? யாருக்கு ஹெல்ப் பண்றீங்க? வி ஹெல்ப் பீப்புள். வி ஹெல்ப் பீப்புள். ஓகேங்க. அச்சீவ் வாட்? வி ஹெல்ப் பீப்புள் அச்சீவ். ஓகே, எக்ஸ்ட்ரானரி இன்கமா இருக்கலாம், இல்ல எக்ஸ்ட்ரானரி ஹெல்த் இருக்கலாம், த்ரூ வெல்னஸ் ப்ராடக்ட். ஓகே, ஸோ வி ஹெல்ப் பீப்புள் டு அச்சீவ் எக்ஸ்ட்ரானரி இன்கம் த்ரூ வெல் அவர் ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் நேம் போட்டுக்கலாம். ஓகே, எப்படி வந்து இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ திங்க் எவ்ரி செஷன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வர உள்ள. ஸோ எவ்ரி செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஷக்வில் சார் மைட் பி அந்த கருவாகி உருவாகி அந்த சாங் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவான்னு நான் நினைக்கிறேன். அப்போ என்ன ஆகுது, ஓகே, நம்ம ஒரு தொழில் செய்யறோம்னா அந்த தொழிலில் வந்து நம்மளும் பெனிஃபிட்ஸ் அடையணும், மற்றவங்களும் பெனிஃபிட்ஸ் அடையணும். அந்த சாங் கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைச்சிடும். ஆமா ரைட்? அதே மாதிரி உங்க பர்பஸை நீங்க எஜுகேட் பண்ணும்போது அந்த பர்பஸோட நீங்க வரும்போது என்ன ஆகும்னா ஃபார் ஷோர் அந்த ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். எப்படி இந்த சாங் கருவாக்கி உருவாக்கி நம்ம கேட்கும்போது ஒரு ஃபீல் கிடைச்சதோ அந்த மாதிரி இந்த பர்பஸ் கிடைக்கும். இந்த பர்பஸ் எப்படி டிரைவ் பண்ணா, ஓகே, யாரை ஹெல்ப் பண்றீங்க, ஓகேங்களா, அதனால அவங்க என்ன அச்சீவ் பண்ண முடியுது, அதனால வந்து எது மூலமா அதை பண்றீங்க. ஓகே, யாரு, என்ன என்ன அவுட்புட், என்ன ரிசல்ட், இல்ல என்ன அச்சீவ்மெண்ட், எப்படி, சிம்பிள். ஸோ வி ஹெல்ப் பீப்புள் டு லிவ் லாங்கர் த்ரூ அவர் ப்ராடக்ட் நேம், ஆர் வி ஹெல்ப் பீப்புள் டு கெட் எக்ஸ்ட்ராடனரி இன்கம் த்ரூ அவர் ப்ராடக்ட். ஸோ இது எது உங்களுக்கு அலைன் ஆகுதோ அதை வச்சுக்கோங்க. அதை நீங்க, ஓகேங்களா, உங்களோட டீம் கிட்ட கண்டினியூஸ் கம்யூனிகேஷன் அது இருந்துட்டே இருக்கு. சி அஃப்கோர்ஸ் ஏர்னிங் இஸ் ஒரு மோட்டிவேஷன்னா, பர்பஸ் இஸ் அ ரியல் மோட்டிவேஷன். ஓகே, சூப்பர். உடல் வளம், மனவளம், பொருள் வளம். எக்ஸலென்ட். ஓகே, now let's move on to the second pillar. செகண்ட் பில்லர் வந்து என்னன்னா வந்து இட்ஸ் அ கோர். யூ கோ டு மீட் பீப்புள். ஓகேங்களா, ஒரு பீப்புளை நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணும்போது ஒரு 4 விஷயம் உங்ககிட்ட இருக்கும். ஓகேங்களா, இதுல வந்து 4 ரூல்ஸ் சொல்றாங்க. ஒரு பீப்புள் வந்து என்னன்னா வந்து ஒரு 4 ரோல்ஸ்ல தான் இருப்பாங்கன்றாங்க. ஓகேங்களா, மோட்டிவேட்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் யாருன்னா மோட்டிவேட். தே இன்ஸ்பயர் அதர்ஸ் டு அச்சீவ் பெஸ்ட் பொட்டன்ஷியல். ஓகேங்களா, அவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க மற்றவங்களை வந்து அவங்களோட ப்ராடக்டையோ இல்லை சர்வீஸ் அச்சீவ் பண்ண வைப்பாங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் சக்திவேல் சர்வீஸ். ஓகே, நெக்ஸ்ட் எஜுகேட்டர் கைட்ஸ் லேர்னிங் அண்ட் பர்சனல் growth ஃபார் இண்டிவிஜுவல்ஸ். ஓகேங்களா, ஸோ என்ன மாதிரி பீப்புள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எஜுகேட் பண்ணுறோம். ஓகேங்களா, அண்ட் தேர்ட் வந்து ப்ரொமோட்டர்ஸ் அட்வொகேட் ஃபார் ப்ராடக்ட் அண்ட் பில்ஸ் எக்ஸைட்மெண்ட் அரௌண்ட் தம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த ப்ராடக்ட் சூப்பர், நான் வாங்கி யூஸ் பண்ணேன், நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்க, இந்த மூவிக்கு போனேன், இந்த மூவி சூப்பராக இருந்தது, நீங்களும் போய் பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பீப்புள். ஓகேங்களா, ஃபோர்த் கைண்ட் ஆஃப் என்ன நீங்க பார்த்தீங்கன்னா தே ஆர் கால் கனெக்டர்ஸ். ஓகேங்களா, பிரிங்ஸ் பீப்புள் டுகெதர் டு ஃபோஸ்டர் கொலாபரேஷன் கம்யூனிட்டி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் நிறைய பேரை கொண்டு வருவாங்க, இன்னும் நிறைய பேரை கொண்டு வருவாங்க. ஓகேங்களா, இந்த நாலுத்துல நீங்க என்னவா இருக்கீங்க? மோட்டிவேட்டரா, எஜுகேட்டரா, ப்ரொமோட்டரா, கனெக்டரா? இந்த நாலுத்துல உங்களோட பர்சனாலிட்டி எதை ரிசம்பிள் பண்ணுது? ஜஸ்ட் டைப் இந்த சாட் பாக்ஸ். இந்த நாலுத்துல உங்களோட பர்சனாலிட்டி எதை ரிசம்பிள் பண்ணுது? மோட்டிவேட்டர்னா எம் டைப் பண்ணுங்க, எஜுகேட்டர்னா ஈன் டைப் பண்ணுங்க, ப்ரொமோட்டர்னா பீன் டைப் பண்ணுங்க, கனெக்டர்னா சீன் டைப் பண்ணுங்க. ஓகே, ஓகே, விசிஎஸ் ஆல் ஃபோர். ஓகே, என்இபிசி. சூப்பர். இப்போ நீங்க டீம் பில்ட் பண்ணும்போது உங்களுக்கு கூட வரக்கூடிய பீப்புள் வந்து என்னன்னா வந்து தே மைட் பி மோட்டிவேட்டரா இருக்கலாம், இல்லை எஜுகேட்டரா இருக்கலாம், இல்லை ப்ரொமோட்டரா இருக்கலாம், இல்லை கனெக்டரா இருக்கலாம். ஓகேங்களா, பட் இந்த ஆல் ஃபோர் கம்பைன் ஆச்சுன்னா பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ வென் யூ ஹேவ் அ பர்சன், ஓகே, நானும் இதை சேர்ந்து பண்றவங்க கூட வரேன்னு சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க இந்த 4 ரோல்ல எந்த ரோல்ல ஃபிட் ஆகுறாங்கன்னு பாருங்க. ஓகே, மைட் பி ஒருத்தரால வந்து எஜுகேட் பண்ண தெரியாது. ஓகே சார், எனக்கு இதெல்லாம் தெரியாது, ஓகே, இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு, நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டேன், அதனால வந்து நான் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்றேன், நீங்க போய் பேசுங்கன்னு சொல்லுவாங்க.
ஓகே, அவங்கள நம்ம என்னதான் எஜுகேட் பண்ணாலும் மேபி ஒரு டைம் மேல அவங்களால அதுக்கு மேல அது பண்ண முடியாது. ஸோ உங்க டீம்ல வரவங்க மோட்டிவேட்டரா, இல்ல எஜுகேட்டரா, இல்ல ப்ரொமோட்டரா, இல்ல கனெக்டரான்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்களுக்கு இருக்க ஸ்ட்ரென்த்தை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு சில பேர் வந்து ப்ரொமோட்டரா வருவாங்க. தே சே அவங்க அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த ப்ராடக்ட் வந்து 4 பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா பிகாஸ் தே ஹேவ் தட் எக்ஸைட்மென்ட், தே சீன் தட் ரிசல்ட். பட் ஆனா வந்து லாஜிக்கலா அந்த ப்ராடக்ட் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு மேபி அவங்களுக்கு தெரியாம இருக்கும். ஓகே, ஒருத்தர் கனெக்டரா வரலாம். அவர் வந்து நிறைய பேரை கொண்டு வருவார். ஓகேங்களா? நிறைய பேரை வந்து கொண்டு வருவார். ஆனா வந்து அவருக்கு பீப்புளை வந்து எப்படி மோட்டிவேட் பண்ணி லாங் டேர்ம் டிராவல் பண்றதுக்கு கொண்டு போக தெரியாது. Okay, so being as a leader, you have to have all these 4 aspects. ஓகேங்களா? நம்பர் 2, when you have a team members, அவங்களுக்குள்ள இந்த 4ல எது அவங்ககிட்ட இருக்கிறது ஐடென்டிஃபை பண்ணுங்க. பிளஸ் அவங்களுக்கு என்ன சப்போர்ட் கொடுக்க முடியும்ன்றது நெக்ஸ்ட் லெவல் பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் வந்து எஜுகேட்டரா இருக்காரு, பட் அவரால் வந்து நிறைய பேர் ரீச் அவுட் பண்ண முடியல. அப்ப என்ன பண்ணலாம்? சரி, அவர் வராரு, இந்த ப்ராடக்ட்டை பாக்குறாரு, சூப்பரா இருக்கு, அந்த ப்ராடக்ட் பத்தி நாலேஜ் இன் அண்ட் அவுட் எல்லாமே தெரிஞ்சுக்கிறாரு. பட் ஆனா அவரால் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து ரீச் அவுட் பண்ண முடியல. இந்த இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? You can unmute or share. Because it's டைப் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ப்ராடக்ட் நாலேஜ் செம்மையா இருக்கு, ஆனா அவரால வந்து எடுத்து போய் ரீச் அவுட் பண்ண முடியல. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஹலோ. ஓ ஓ சாரி, அவங்களால ரைஸ் மியூட் பண்ண பண்ண முடியாது. ஓகே ஓகே ஓகே, ஓகே. டிஜிட்டல் ஹேண்ட் ரைஸ் பண்ண அன்மியூட் பண்ணிடலாம் சார். யாரு? நான்சி சேஸ் ஐ அம் இன் a present, ஐ மீன் present that situation சொல்றாங்க. ப்ராப்பர் நாலேஜ் இருக்கு, பட் ஆனா வந்து அவங்களால வந்து ரீச் அவுட் பண்ண முடியல. நான்சி மேட் அன்மியூட் பண்ணட்டுமா சார்? எஸ். நான்சி, நீங்க ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்க அதை பத்தி நீங்க டைப் பண்ற விஷயத்தை நீங்க கண்டென்ட் டெலிவரி பண்ணலாம், சொல்லலாம். நான்சி மேடம். எஸ் சார். ஹலோ. எஸ் மேடம். ஹலோ சார். அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல வந்துட்டு நம்ம அவங்க அவங்க இடத்துல இருந்து நம்மளுக்கு சப்போர்ட்டிவா பேசும்போது கொஞ்சம் அவங்க இது பண்றதுக்கு உள்ள வர்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப நம்ம அந்த இடத்துல இல்ல அவங்களுக்கு பேச முடியல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அந்த அட்லீஸ்ட் கன்சம்ஷன் இருக்கிறதுனால எனக்கு அந்த நாலேஜ் இருக்கிறதுனால என்னால 100% வந்து அந்த ஷேரா அந்த ப்ராடக்ட்டுக்கு அத்தாரிட்டி கொடுத்து என்னால பேச முடியும். அப்படி பேசும்போது ஒரு சப்போர்ட்டிவா பேசும்போது அவங்க கொஞ்சம் உள்ள வர்றதுக்கு நல்லா இருக்கும். Okay, thank you, madam. Thank you so much. So, what I want to communicate through the slide is ரொம்ப முக்கியமான விஷயம். 4த்துல ஓகேங்களா, இந்த 4 ரோல்ல உங்க ரோல் எது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. 4 இருக்கிறது ரொம்ப முக்கியம், பீயிங் as a leader. ஓகேங்களா. நம்பர் 2, உங்க டீமுக்குள்ள வரும்போது இந்த 4த்துல அவங்க எங்க ஃபிட் ஆகுறாங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. எது மிஸ் ஆகுது அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து எல்லாருமே இந்த 4த்துலயும் வர முடியாது, அதுவும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அப்ப அந்த இடத்துல அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்து அந்த ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிட்டு போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து நல்ல மோட்டிவேட்டர், எஜுகேட்டர், யூ கேன் எக்ஸ்பிளைன் திஸ் ப்ராடக்ட் ரியலி வெல்னா, ஓகே, உங்களுக்கு கீழே உங்களுக்கு ஒரு டீம் ஒருத்தர் வராரு, இஸ் அ ப்ரொமோட்டர் இல்ல கனெக்டரா இருக்காரு, அவரால் வந்து ஒரு 10 பேர் கொண்டு வர முடியும். ஓகேங்களா. 10 பேரை கொண்டு வர முடியும்னா ஓகே, அவரை வச்சு அந்த 10 பேரை கொண்டு வர பாருங்க. ஓகே, யூ டேக் தட் ரோல் ஆஃப் மோட்டிவேட்டர், எஜுகேட்டர், வரவங்களுக்கு அந்த ப்ராடக்டை ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அண்ட் அவங்கள மோட்டிவேட் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து அவங்க லைஃப்ல கேரி அவுட் பண்றதுக்கு நீங்க பார்க்கணும். ஓகே, ஸோ சொல்றது புரியுதுங்களா? இஃப் யூ அண்டர்ஸ்டுட் ஜஸ்ட் டைப் யூ இன் த சாட் பாக்ஸ். இந்த 4 ரோல் டெஃபினெட்லி பீயிங் அஸ் லீடர் யூ ஹேவ் டு ஃபிட். ஓகேங்களா, நம்பர் 1. நம்பர் 2, ஓகேங்களா, உங்க டீம்ல யாரா வரும்போது இந்த 4 ரோல்ல வேர் தே ஆர் ஸ்டாண்ட் பாருங்க. நம்பர் 3, ஓகேங்களா, அவங்களுக்கு என்ன சப்போர்ட் கொடுக்க முடியும், எது அவங்களுக்கு ஸ்ட்ரென்த், எது அவங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுறது பாருங்க. நம்பர் 4, அவங்களுக்கு அந்த சப்போர்ட் கொடுத்து அவங்களால அது பண்ண முடியலன்னா அவங்க ஸ்ட்ரென்த்தை யூட்டிலைஸ் பண்ணி யூ க்ரோ and make them to grow. Okay. Thank you all. Thank you so much. Okay. The last P is it's a platform. How you reach people. ஓகேங்களா. உங்களுக்குன்னு ஒரு ரொட்டீன் செட் பண்ணிக்கிங்க. ரொட்டீன் செட் பண்ணிங்கன்னா என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து
இப்போ இந்த ப்ராடக்ட் இந்த கம்யூனிட்டி எடுத்துக்கலாம். சக்திவேல் சார் என்னெல்லாம் பண்றான்னு பாருங்க. வீக்லி மண்டே ஒரு மீட்டிங் வைக்கிறாரு. மைட் பி ப்ராடக்ட் நாலேஜ் மீட்டிங் இருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பிளான் மீட்டிங்ஸ் இருக்கும். ஒரு கண்டினியூஸ் ஒரு இது இருந்துட்டே இருக்கு. ஒரு வாட்ஸ்அப்ல இல்ல வீக்லி ஜூம்ல இல்ல ஒரு ரெகனைசேஷன் இல்ல குவார்டர்லி ஒரு ஈவெண்ட் ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டே இருக்காங்க. இல்ல ஆனுவல் ரெட்ரீட் இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா உங்க கம்யூனிட்டியில பியூட்டிஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. ஓகே, the same thing you have to do with your team. That's it. ஓகேங்களா, டெய்லி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு நாலேஜ். ஓகேங்களா, வீக்லி ஒன்ஸ் ஒரு ஜூம் கால். இப்போ எடுத்து ஷக்கீல் சார் எப்படி இருக்கிறாரோ, ஓகேங்களா, ப்ராடக்ட் நாலேஜ் நிறைய பேர் உங்களுக்கு ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா நீங்க வாரம் வாரம் அவங்களுக்கு அந்த நாலேஜ் கொடுக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா, in a way that you'll gain a lot of confidence and convictions. And whoever does really well, recognize the monthly. Okay, then also in a quarterly, then annual. ஸோ நீங்க ஒரு ரொட்டீன்ஸை செட் பண்ணி அந்த ரொட்டீன்ஸை நீங்க ஃபாலோ பண்ணும்போது பிளாட்ஃபார்ம் மூலமா நீங்க ரீச் அவுட் பண்ணும்போது ஓகேங்களா, யூ கேன் க்ரோ. ஸோ கம்யூனிட்டி க்ரோஸ் வென் தே ஹாவ் கண்டினியூஸ் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் எங்க மிஸ் ஆகுதோ அங்க ரிலேஷன்ஷிப் டைஸ்ன்னு வாங்க. நீங்களே பாருங்க, ஸ்கூல் காலேஜ்ல ரொம்ப க்ளோஸா ஒரு சில பேர் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு அவங்க திரும்பி பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்ல அவங்க இருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா நம்மளோட கம்யூனிகேஷன் அவங்கள கிட்ட இல்ல, கால் பண்றதோ மீட் பண்றதோ இல்ல பேசுறதோ கிடையவே கிடையாது. அதே மாதிரிதான் கம்யூனிட்டி நம்ம வரும்போது அந்த டெய்லி கம்யூனிகேஷன் இருந்துட்டே இருக்கணும். டெய்லி கம்யூனிகேஷன் இல்லைன்னா வி கேன் நாட் க்ரோ. ஸோ நீங்க நம்ம பார்த்த விஷயம் குயிக்கா நான் சமரைஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோன்னா வந்து மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். 80% தான் சக்சஸ் கான்ட்ரிபியூட் பண்றது உங்களோட மைண்ட் செட், 20% வந்து உங்களோட ஆக்ஷன்ஸ். ஸோ மைண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. ரெண்டாவது விஷயம் நம்ம இன்னைக்கு செஷன்ல பார்த்தோம் என்னன்னா வந்து பர்பஸ். ஏன்னா வந்து நம்ம வந்து ப்ராடக்டை சேல் பண்ணல, ஓகேங்களா, சொல்யூஷனை சேல் பண்றோம். நம்ம ப்ராடக்ட்டை சேல் பண்ணல, சொல்யூஷன் சேல் பண்றோம். இதை எப்படிலாம் நம்ம வந்து அப்ரோச் பண்றது அப்ரோச் நான் நிறைய பேசுறேன், ரொம்ப டீப்பா பேசுறேன். ஓகேங்களா, மூணாவது நம்ம பார்த்த விஷயம் கம்யூனிட்டி. கம்யூனிட்டின்னு ஒரு விஷயம் இருந்தால் தான் வந்து அது ஒரு காம்பவுண்டிங் எஃபெக்ட் மாதிரி தான். அப்போதான் நம்மளால ஃபாஸ்டா க்ரோ ஆக முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்த பார்த்தோம். அந்த கம்யூனிட்டியில வந்து நம்ம பார்த்த விஷயம் என்னன்னா வந்து 3 பில்லர்ஸ் பார்த்தோம். ஒன்று வந்து பர்பஸ். ஓகேங்களா, இந்த பர்பஸ் கண்டினியூஸா கம்யூனிகேட் பண்ணிட்டே இருங்க உங்களோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ் கிட்ட. அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்னர் டிரைவ் இருக்கும். ஒரு இன்னர் டிரைவ் அப்பதான் இருக்கும். ரெண்டாவது வந்து பீப்புள். அந்த பீப்புள் வரும்போது அவங்களோட ரோல் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுவோம். மோட்டிவேட்டரா, கனெக்டரா, இல்ல வந்து ப்ரொமோட்டரா, என்னென்ன எஜுகேட்டரா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கேற்ற சப்போர்ட் பண்ணுங்க. மூணாவது த்ரூ பிளாட்ஃபார்ம் வழியா எப்படி ரீச் அவுட் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்ல அவங்களோட டெய்லி நீங்க வந்து கண்டினியூஸ் கம்யூனிகேஷன் தான் என்ன மாதிரிலாம் விஷயம் கொடுக்கலாம், எப்படிலாம் கொடுக்கலாம், இந்த மாதிரி விஷயம்லாம் அப்கமிஷன் ரொம்ப டீப்பா பேசுறேன். ஸோ hope you find it today is very useful. ஓகேங்களா, இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு ட்ரைலர் தான். இன்னும் டீப்பா டெப்தா ஓகேங்களா ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணும்போது எப்படி பேசலாம், எப்படி அப்ரோச் பண்ணலாம், உங்க பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், உங்க ஐ கான்டாக்ட் எப்படி இருக்கணும், அண்ட் ஒரு ஸ்டோரி சொன்னா எப்படி எதை ஃபர்ஸ்ட் சொல்லணும், எதை செகண்ட் சொல்லணும், ஓகேங்களா, எப்படி கம்யூனிட்டி இன்னும் டீப்பா பில்ட் பண்ணணும், எப்படி வந்து இந்த ப்ராடக்டை வந்து என்னெல்லாம் மேஜிக் பண்ணுதுன்னு ஒரு விஷயத்த வந்து ஓகேங்களா எப்படி சொல்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். ஒரு விஷயம் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிங்க, உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறது உங்களோட கமிட்மெண்ட். ஓகே, இந்த செஷனை மிஸ் பண்ணாம வாங்க. நம்பர் 1. நம்பர் 2, செஷன்ல சொல்லக்கூடிய விஷயங்கள்ல போய் பண்ணுங்க. இன்னைக்கு செஷன்ல நான் வந்து சொன்னது உங்க மைண்ட் செட், பீப்புள் ஐடென்டிஃபை பண்ணுங்க, பர்பஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த விஷயத்த போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபார் ஷோர் உங்களுக்கு ஒரு சேஞ்ச் தெரியும். இந்த 1 வீக்ல நீங்க போய் பார்க்கும்போது ஓகே எவ்ரி டே நான் எழுந்துக்கும் போது ஓகே அஃப்கோர்ஸ் ஏர்ன் பண்ண போறேன் இந்த ப்ராடக்ட் மூலமா. பட் அதுக்கு மேல வந்து இந்த ப்ராடக்ட் மூலமா நிறைய பேர் ரீச் அவுட் பண்ண போறோம். அவங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். தே கோட் டு லிவ் லாங்கர் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட எழுந்து நீங்க வந்து உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. அது ஒரு மேஜிக்கை பண்ணும். ஓகே, பீயிங் அஸ் எ ட்ரைனர், ஓகே நான் இன்னைக்கு இந்த செஷன் எடுத்தா எனக்கு இவ்வளவு கொடுப்பாங்க, இந்த கம்பெனில எடுத்தா இவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னு நான் போனேன்னா நான் இந்த ஃபீல்ட் அவுட் ஆயிடுவேன். ஓகே, அந்த பர்பஸ் என்னவா இருக்குன்னா பீயிங் அஸ் எ ட்ரைனர் ஃபார் மீ இயர்ஸ். ஓகே, இன்னைக்கு செஷன் எடுக்க போறோம். இன்னைக்கு இந்த செஷன் மூலமா 2 பேரோட லைஃப் ஒரு சின்ன சேஞ்ச் வரப்போகுது. அவங்க தாட் லெவல், அவங்க லைஃபை கம்ப்ளீட்டா என்னால மாற்ற முடியாது. ஓகேங்களா, இன்னைக்கு நான் சொல்லும் போது ஒரு சேஞ்ச் வருது அவங்க மைண்ட்ல. ஓகேங்களா, அது போதும், அந்த ஒரு சேஞ்ச் அவங்க லைஃபை மாத்திடும். ஓகே, எங்கெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு செஷன் முடிச்சுட்டு போகும்போது எங்கெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் வருது இந்த ப்ராடக்ட்டை பத்தி, இது என்னால பண்ண முடியும் டவுட்ஸ் இருக்கும். இல்ல இன்னைக்கு சார் வந்து எஸ்சிகே சார் சொன்ன கிளாஸ்ல ஓகே நம்ம பாசிட்டிவா இருக்கணும், நம்ம என்ன இருந்தாலும் இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு அந்த அந்த மூமெண்ட்ல நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது உங்களுக்குள்ள அந்த ஒரு ஷிஃப்ட் வரும் பாத்தீங்களா, பூம், தட்ஸ் இட். அந்த ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தா போதும். ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு செஷன் நான் போய் எடுக்கும்போது ஓகே என்ன இம்பாக்டை கொண்டு வர முடியும், அந்த ஒரு விஷயம் தான் என்ன டிரைவ் பண்ணுது. அந்த விஷயம் தான் உங்களையும் ட்ரை பண்ணும். இந்த ப்ராடக்ட் நிறைய பேரோட லைஃபை மாற்ற போகுது, அவங்களோட இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த் வெல்த் மாற்ற போகுது. அந்த ஒரு மைண்ட் செட் இருந்ததுன்னா ஃபார் ஷோர் உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேற லெவல்ல இருக்கும், உங்களோட இன்கமும் வேற லெவல்ல இருக்கும், உங்க மூலமா வரக்கூடிய பீப்புளோட இன்கம் வேற லெவல்.
இன்கம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போகாதீங்க. இந்த இன்கம் அஃப்கோர்ஸ் ரொம்ப முக்கியம், நான் அது வந்து இல்லைன்னே சொல்லுவேன். ஓகேங்களா? நான் ட்ரைனிங் என்ன எக்ஸாம்பிளா கோட் பண்றேன். எதுக்குன்னா ஒரு ட்ரைனிங் ஸ்டேஷன் தான் எனக்கு இவ்வளவு கிடைக்கணும் அப்படின்னு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போனா, ஓகேங்களா, ஐ வில் பி ஃபீல்ட் அவுட். இன்கம் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் நான் பெஸ்ட்டை கொடுத்தேன்னா இன்கம் ஆட்டோமேட்டிக்கா வரப்போகுது. என்னோட பெஸ்ட்டை கொடுத்தனா இன்கம் ஆட்டோமேட்டிக்கா வரப்போகுது. பீப்புள் வில் கால் மீ அகெயின் அண்ட் அகெயின், கம் அண்ட் டூ அ ட்ரைனிங் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. பட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த ப்ராடக்ட் மூலமா நிறைய பேரோட லைஃப் மாறப்போகுது. நிறைய பேர் they are going to live a healthier அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் வாங்க. அந்த இன்னர் டிரைவ் வந்ததுன்னா அஃப்கோர்ஸ் ஆட்டோமேட்டிக் இன்கம் வந்து. Yeah, with this I end. Thank you so much. Over to Dr. Shaktivel sir. தேங்க்யூ மிஸ்டர் HGK. இன்னைக்கு டே வந்து சூப்பரான டே. மார்னிங் மொமெண்டம் மண்டே. ஆக்சுவலா வந்து இன்னைக்கு டே வந்து செமையான ஒரு நாளா இருந்திருக்கு. அதுவும் இந்த சீசன் 2 முதல் வாரம் சக்சஸ்ஃபுல்லா மைண்ட் செட்டை பத்தி ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த நல்லா மண்டையில உட்கார மாதிரி நல்லா சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதோட இப்ப ஆக்சுவலா என்னோட சினர்ஜி டீமுக்கு என்ன தேவைன்னா, கம்யூனிட்டி பில்ட் பண்றதுக்கு சில அத்தியாவசியமான எசென்சியல் எலிமெண்ட்ஸ், எசென்சியல் அந்த முக்கியமான விஷயத்த நீங்க வந்து அப்படியே கையில் எடுத்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஐ திங்க் எங்க டீமுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன். ஒரு 3 பேர் மட்டும் நான் கூப்பிட போறேன். லீடர்ஸ் ஒரு 3 பேர் மட்டும் கூப்பிட போறேன். உங்களுடைய என்ன பாயிண்ட் எடுத்தீங்க உண்மையை சொல்லுங்க. உண்மையை என்ன உங்க மைண்ட்ல உட்காந்துருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு சொன்னீங்கன்னா அது இன்னொருத்தருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் சொல்றேன்னா, சினர்ஜி டீமோட மார்னிங் மொமெண்டமோட பர்பஸ் தெரியுங்களா? நம்ம பொதுவா நம்ம சின்ன வயசுல நமக்கே அப்பா அம்மா அட்வைஸ் பண்ணி நம்ம வளர்த்துருப்பாங்க. அந்த அட்வைஸ் கேட்டு வெறுப்பா இருந்திருக்கும். இப்போ இதை பண்றான்னா பண்ண மாட்டோம், கரெக்டா? ஆனா பண்ணாதது ஒண்ணு இருக்குல்ல, அதை பண்ணாத சொன்னா ஈஸி இருக்கும். அதுதான். அதால நமக்கு தேவையில்லாததை கட் பண்ணாலே தேவையானது ரொம்ப அக்ரெசிவா ஸ்பெசிபிக்கா ஸ்ட்ராங்கா மாறிடும். தேவையில்லாத கட் பண்றது தான் இந்த மார்னிங் மொமெண்டம் மீட்டோட கோர். அதனால இந்த சீசன் 2 நம்ம மொத்த லீடரையும் இந்தியா லெவல்ல திரும்பி பார்க்குற மாதிரி சிலிகுரியில நம்ம லீடர் வந்தார்ல, அவரை விட பெட்டரான ஒரு படி மாற்றத்துக்கான ஸ்டெப் தான் இந்த மார்னிங் மொமெண்டம். அதனுடைய ஃபர்ஸ்ட் வீக் இது இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கு. ஸோ இன்னைக்கு டேக்அவே என்னன்னு பார்க்கலாம். ஐ கால் மிஸ்டர் விஜயானந்த் சார். விஜயானந்த் சார் அன்மியூட் பண்ணுங்க. வாட் இஸ் யுவர் டேக்அவே டுடே? விஜய் சார் பேச முடியுமா? ஆடியோ கேக்குதா? கேக்குது சார், கேக்குது, கிளியர் சார். வெரி குட். SGK சூப்பருங்க. மார்னிங் வந்து என்னை வந்து எழுப்பி விட்டீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் அரேஞ்சிங் சக்திவேல். இப்போ வந்து இன்னைக்கு நான் டேக்அப் எடுத்தது என்னன்னா, எடுத்த உடனே ப்ராடக்ட் மாதிரி வீடானா விற்கவே முடியாது. டெஃபினட்டாக எவ்ரிபடி ஹேஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ வி ஆர் கிவிங் சொல்யூஷன். திஸ் இஸ் ஆல் ப்ராப்ளம்ஸுக்கு இது ஒரு சொல்யூஷன் தான் இது எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஜஸ்ட் அவங்க ப்ராப்ளத்தை ஹியர் பண்ணுங்க, ஜஸ்ட் ஹியர் அண்ட் ட்ரை டு சால்வ் திஸ் மெத்தட். யூ கோயிங் டு சால்வ். ஸோ அப்படி சால்வ் பண்ணவே நம்ம ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்களே வந்து நம்மக்கிட்ட வந்து வாங்கிட்டே இருப்பாங்க, ரீபர்ச்சேஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ திஸ் அ மந்த்ரா ஆக்சுவலி. தட்ஸ் இட். ஸோ இதுதான். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ விஜய் சார். நல்ல விஷயத்தை எடுத்திருக்கீங்க. ரியலி மீட்டிங் இன்னைக்கு சக்சஸ். ஓகே, ஐ கால் ஒன் மோர் பர்சன். ஆல்மோஸ்ட் ரொம்ப ஆக்டிவா சாட்ல இருந்தாரு, மிஸ்டர் ஆனந்த் கைலாஷ். எஸ் சார். Good morning, sir, and good morning to everyone. Morning. Thank you for giving an opportunity to me. Actually, எப்படின்னா நம்ம ஸ்டார்ட் சொன்ன மாதிரி வந்து எந்த ஒரு இங்கே மட்டும் இல்லை, எந்த ஒரு செய்ய இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 100% பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்ட் செட் தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட் செட்டை வந்து பாசிட்டிவ் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து. ஸோ டெய்லி வந்து 4 பேர்த்த பார்த்து பேசணும். ரெண்டாவது வந்து ப்ராடக்ட் விற்கணும்னு போகக்கூடாது. வந்து ப்ராடக்ட் விற்கணும்னு போனால் 100% ஃபெயிலியர் ஆகும். நிறைய பேர்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீக்ரேட் ஒரு மாதிரி அவங்க சொல்றது நம்ம டீமோட்டிவேட் ஆகும். வந்து செல்லிங் த கான்செப்ட் சார் சொன்ன மாதிரி வந்துன்னா இந்த கான்செப்ட் என்னங்கிறத செல்லிங் த கான்செப்ட். அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சு எல்லாத்தையும் வந்து போயிட்டு அவங்கள்ட்ட வளவளன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாக்கா கண்டிப்பா சொல்றேன் வந்து பண்ண முடியாது. வந்து அவங்களுக்கு என்ன தேவை, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து ஹெல்த் டயபெட்டிக் பிரச்சனையா இல்லை வந்து தைராய்டு பிரச்சனையா, ஹெல்த் ரிலேட்டட் என்ன இருக்குன்னு பண்ணிட்டு அதை மட்டும் தான் அவங்கள்ட்ட பேசணும். வந்து தென் ஆஃப்டர் தட் ஒன்லி வந்து ஒவ்வொருதா நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம்னாக்கா we can easily success. And thank you sir. இந்த இது அந்த ஜப்பான் மெத்தட்ல அந்த ஃபாலோ பண்ணதெல்லாம் சொன்னீங்க வந்து ஸோ லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். அந்த 3 pillars பற்றி எல்லாம் பேசியிருந்தீங்க, லாட் ஆஃப் திங்ஸ். இருந்தாலும் நான் சொல்ல விரும்புறது என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட் செட்டை 80% இல்லை 100% வந்து நம்மளோட மைண்ட் செட்டை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கிட்டாலே
மற்றெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் வந்து. ரெண்டாவது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அந்த கான்செப்டை வந்து செல் பண்ணாலே போதும். வந்து யாருக்கு என்ன தேவைங்கிறத செல் பண்ணாலே 100% திஸ் வாட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் டேக் மீ சார். எஸ் சார், தேங்க்யூ மிஸ்டர் ஆனந்த் சார், தேங்க்யூ ஃபார் குட் டேக் அவே. நீங்க சொன்னீங்க இல்லையா, அது வந்து நல்ல ஒரு கருத்து, நல்ல டேக் அவே. இந்த மீட்டிங் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு நீங்க நடத்துன விதம் நல்லா இருந்து. ஒன் மோர் அவர் சீனியர் பர்சன் ஆக்சுவலா ரொம்ப ஆக்டிவா அம்புகுறிலாம் விட்டு ரிப்ளை பண்ணாரு. எல்லாரும் நம்பர்ல போட்டாங்க, மெசேஜ் போட்டாங்க. தலைவர் மட்டும் அம்புகுறிலாம் விட்டு ரிப்ளை கொடுத்தாரு. யாரும் இல்ல, மிஸ்டர் சங்கரேஸ்வர் சார் வாங்க, உங்களோட டேக் அவே என்ன? எஸ் சார். மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் சார். ஸோ நம்ம இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் பர்பஸ் அப்படிங்கிறது நாட் ஓன்லி நெட்வொர்க்கிங், லைஃப்லேயே பர்பஸ் தான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் எப்படி வேணாலும் பயணப்படலாம், பட் நம்ம பயணத்தோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது சொன்னது ரொம்ப அற்புதமாக இருந்தது. ப்ளஸ் வந்து இப்போது நம்மகிட்ட சார் சொன்ன மாதிரி நம்ம மோட்டிவேட்டரா, எஜுகேட்டரா, தென் ப்ரொமோட்டரா, கனெக்டரா, ஸோ இந்த 4 கேட்டகரியில் 4மாவே இருக்கிற மாதிரி நம்ம பிசிஎஸ் போட்டாங்க. ஸோ சூப்பர், வெல்டன். அது அந்த மாதிரி இருக்கணும்னு தான் எல்லாரும் ஆசைப்படுறோம். பட் அப்படி இல்லை அப்படின்னாலும் எதையும் ஒரி பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா எல்லார்ட்டும் எல்லா திறமையும் இருக்க போகிறது இல்லை. ஸோ 4 பேர் யாருக்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டா 4 பேர் சேர்ந்து நம்ம பயணப்படணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நெட்வொர்க் மட்டும் ரொம்ப மிக முக்கியமான விஷயம். ஏன்ட்ட ஒன்று இருக்குது, சக்திவேல் சார்ட்ட ஒன்று இருக்குது, சுசில் சார்ட்ட ஒன்று இருக்குது, துரை சார்ட்ட ஒன்று இருக்குது. ஸோ நாங்கள் 4 பேரும் சேர்ந்து பயணப்பட்டாலே இது மோர் தென் சக்ஸஸ் தான். ஸோ அந்த 4 விஷயத்தையும் ஒன்றாக்குறதுக்கும், 4 விஷயம் ஒன்றா இல்லைனாலும் ஒன்றுவோல சேர்ந்து பயணப்படுறதுக்கும் எல்லாரும் தயாராக இருக்கணுங்கிறத நான் டேக் எடுத்துக்கிறேன் சார். ஸோ கைண்ட் ஆஃப் யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ மிஸ்டர் சங்கரேஷ் சார். குட் டேக் அவே. ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் HK சொல்லும்போது அந்த ஸ்லைடு வரும்போது உங்களுக்கு ஒரு டப்புன்னு பிரெயின்ல ஒரு ஸ்பார்க் வந்திருக்கும். உங்க டீம்ல யாரெல்லாம் எஜுகேட்டர், யாரெல்லாம் வந்து கனெக்டர், யாரெல்லாம் ப்ரொமோட்டர் அப்படின்னு விஷயம் உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிருக்கும். எனக்கு வந்துச்சுங்க, உண்மையிலே உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு தெரியும். மிஸ்டர் ராஜா இருக்காரு, யாரு நம்ம மகாபலிபுரத்தில் நடந்த மீட்டிங்கோட ஹீரோ. அவர் யாரு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்ன அந்த போஸ்டிங் தான் இருந்தாரு? இஸ் எ கனெக்டர். அவரால் 6000 பேர் கனெக்ட் பண்ண முடியும், ஆனா அவரால் பேச முடியாது, பிரசன்ட் பண்ண முடியாது, ஆனா இஸ் வெல் கனெக்டட். ஓகே, இப்போ அதே மாதிரி மோட்டிவேட்டர் இருக்காங்க நம்ம டீம்ல நிறைய லீடர்ஸ். எந்த நேரத்துல எந்த சூழ்நிலை கொடுத்தாலும் அவங்களே டல்லா இருந்தாலும் இன்னொருத்தர் மோட்டிவேட் பண்ணி அந்த பாக்குற தன்மை அவங்க உள்ள இருக்கு. அந்த மாதிரி ஒரு டீம்னா இந்த 4 மிக்சடா இருக்கணும். இந்த 4 மிக்சடா இருந்தா தான் அது டீம். சில பேர் நம்ம புலம்புல எனக்கு நல்ல அவர் மாதிரி இல்லையா, இவர் மாதிரி இல்லை, இல்ல ஒருத்தருக்கு என்ன இருக்குமோ அதுதான் அது அவுட் இருக்கும். அதை மல்டிபிள் பண்ணாலே போதும், உங்க டீம் வந்து உங்க கம்யூனிட்டி வந்து பெரிய லெவல்ல வளரும். ஸோ இன்னைக்கு டே வந்து நிறைய டேக்அவே எடுத்திருக்கோம். நான் எடுத்த டேக்அவே சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்றேன் இன்னொரு விஷயம். லாஸ்டா சார் சொன்னார் பாத்தீங்களா, SJK, நீங்க வந்து வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் உங்க டீமோட கனெக்டடா இருக்கணும். நீங்க என்ன வேணா, எத்தனை மீட்டிங் வேணா போங்க, எத்தனை ட்ரைனிங் வேணா போங்க, பர்சனலா இன்னைக்கு வந்திருக்க விஜய் சார் ஆகட்டும், ஆனந்த் சார் ஆகட்டும், உங்களுக்கு 5 பேர் இருக்கட்டும், 10 பேர் இருக்கட்டும், 20 பேர் இருக்கட்டும், நோ ப்ராப்ளம், நோ மேட்டர். வாரத்துல ஒரு நாள் டிஃபால்ட்டா இந்த டே இந்த டைம் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. இந்த டே இந்த டைம் கரெக்டா 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஒரு ஜூம் லிங்க் அனுப்புங்க, இல்ல வாட்ஸ்அப் கால்ல வீடியோ கால்ல இருக்கு, பேசுங்க. வாரத்துக்கு ஒரு முறை லாஸ்ட் 1 வீக் என்ன பண்ணிருக்கோம், நம்ம என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் பேசும்போதே உங்களை அறியாமையே உங்களுக்கு ஒரு பெரிய டீம் வரும். இதுதான் என்னோட டேக்அவே. அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். அதை நீங்க பண்ணீங்கன்னா ஃபாஸ்டா உங்க டீம் வளரும். ஒரு பெஸ்ட் விஷயம். லீடர்ஸ், ஒரு 2 to 3 more minutes ஒரு முக்கியமான சமாச்சாரம் பேசுறதுக்கு முன்னாடி மிஸ்டர் AB வெங்கடேஸ்வரன் சார் இருக்காரு, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் நீங்க அன்மியூட் ஆயிட்டீங்க, பேசலாம். டிஜிட்டல் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. லீடர், அவரோட கேப்டன் யார் இருந்தீங்கன்னா அவரை கொஞ்சம் அன்மியூட் பண்ணி பேச சொல்லலாம். AB வெங்கடேஷ் சார் வணக்கம், காலை வணக்கம். கேக்குதா சார்? வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ரொம்ப செக்ஷன் இனிமையா இருந்தது சார். ரொம்ப சக்சஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஆக்சுவலா நான் அது ஐடி போடணும். உங்க கான்டாக்ட் நம்பர் கிடைச்சா, நான் இங்க மலேசியால உள்ள கான்டாக்ட் எனக்கு கிடைச்சதுன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். உங்க கான்டாக்ட் நம்பர் எனக்கு சொல்ல முடியுமா சார்? கையோட நோட் பண்ணிக்கோங்க சார். 9840. இருங்க வர ஒரு நிமிஷம். ஒரு சின்ன ஒரு ரெக்வெஸ்ட் சார். சார் உங்களோட லீடர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, இவரு நம்ம கோவிந்தசாமி கோவிந்தராஜ் சார் சொன்னது, காரைக்குடி. ஓகே. கோவிந்த் சார், காரைக்குடி கோவிந்தராஜ் சார்.
வெங்கட் சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த மீட்டிங் முடிச்சோடனே கோவிந்தராஜ் சார் நம்ம கால் போட்டு பேசலாம். இருந்தாலும் நீங்க சேர்த்திக்க நம்பர் எடுத்துக்கோங்க. 9840 9840 2242 2242 50. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ வெங்கடேஷ் சார். உங்களுக்குள்ள எவ்வளவு ஒரு பதட்டம் இருக்கும், இவர் எப்படியா நம்பர் வாங்கியான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஒன்னும் இல்ல வெங்கட் சார், முடிச்ச உடனே நீங்க கோவிந்த் சார் நீங்க கால் எடுங்க. சாரை வச்சுக்கிட்டே உங்க கூட பேசுறேன். ஓகே சார். மலேசியால நம்ம ஆபீஸ் இருக்கு. நீங்க முடிஞ்சா இன்னைக்கே விசிட் பண்ணலாம், மீட் சரி. பண்ணலாம். தேங்க்யூ மாயா மேடம். தேங்க்யூ மாயா மேடம், வெல்கம் மேடம். வாட்ஸ் யுவர் டேக் அவே? எஸ் சார் கேக்குதுங்களா? கேக்குது மேடம். குட் மார்னிங் எஸ்ஜிகே சார். ரொம்ப நல்லா இருந்தது. இத ரெடி பண்ணி கொடுத்த எங்க சக்தி சாருக்கு எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. அவர் எங்களுக்கு நீடை விட அதிகமா எங்களுக்கு நாலேஜ் கொடுத்துட்டே இருக்காரு. அதுல உங்களை நாங்க பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். என்னோட டேக்அவே வந்து மைண்ட் செட்டு தான் சார். நானே ஒர்க் பண்ணணும்னா எனக்கே மைண்ட் செட் வேணும். ஈவன் தான் என் கையில அவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்கு, எத்தனையோ லைஃப்பை நான் டெவலப் பண்ற பொறுப்பு இருக்கு. அந்த பிஸ்னஸை நான் கையில் எடுத்திருக்கேன். ஈவன் தான் அதுக்கும் மைண்ட் செட் வேணும். நம்ம ஒரு பப்ளிக்கை ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு டேலண்ட் வேணும். அவங்க மைண்ட் செட்டை நம்ம மாற்றி நம்ம பக்கம் கொண்டு வர்றதுக்கு. ஸோ இது எல்லாத்தை விட எனக்கு பிடிச்சது, எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது மைண்ட் செட் சார். அதை வச்சு நம்ம எவ்வளோ மேஜிக் வேணால் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ வெரி மச் சார். நம்ம எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் தெரிஞ்ச நாலேஜை தான் நம்ம டெய்லி பேசுகிறோம். ஆனால் அதை ஷார்பன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒவ்வொருத்தரை நம்ம மீட் பண்ணுறோம் பாருங்க. உங்களை மாதிரி பர்சன், உங்களை மாதிரி ட்ரெயினர்ஸை, எங்கள் சக்தி சார் மாதிரி ஒருத்தரை ரொம்ப ரொம்ப காடுக்கு நாங்கள் டெய்லி தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் சார் இருக்கோம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ மாயா மேடம். நம்ம சினர்ஜி டீமோட ரோல்ல மாயா மேடம் இந்த 4 பேர்ல எந்த ரோல் வச்சிருக்காங்க தெரியுங்களா? லீடர்ஸ் யாராவது ஒருத்தர் சாட் பாக்ஸ்ல போடுங்க. மாயா மேடத்துக்கு நம்ம ஒரு கொடி வைக்கிறோம். அந்த கொடியில அவங்களுக்கு ஒரு ரோல், அது என்ன சொல்லி பார்க்கலாம். எனக்கு தெரியும், பட் நான் சொல்ல விரும்பல. அந்த சாட் பாக்ஸ்ல இந்த முதல் லெட்டர் போட கூட போதும். நம்ம சினர்ஜி டீமோட ரோல்ல லீடர்ல எஸ் கரெக்டா போட்டீங்க. கரெக்ட் இல்ல, ரெண்டுமே பொருந்தும் உங்களுக்கு. தினேஷ் சார் சொன்னது கரெக்ட், சங்கரேஷ் சார் சொன்னது கரெக்ட். மோட்டிவேட்டர் அஸ் வெல் அஸ் ப்ரொமோட்டர். யார் என்ன மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் மேடம் வந்து குயிக்கா உங்களை மோட்டிவேட் பண்ணி சார்ஜ் பண்ற திறமை, கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கு. நல்ல ப்ரொமோட்டரும் கூட மெர்ஜா இருக்கு. ஆல் தி பெஸ்ட் மாயா மேடம், நல்லா பண்ணுங்க. இன்னைக்கு புது விஷயத்த கத்துக்கிட்டோம். இந்த நல்ல விஷயத்தோட அடுத்த ஒரு வாரம் இந்த எனர்ஜியை சார் சொல்லி கொடுத்த விஷயத்த எகைன் சார் மண்டே வீக்ல தான் ரியல் சீசனே ஸ்டார்ட் ஆகுது அவருக்கு. இன்னைக்கு அவரோட ட்ரையல் தான் இது. வந்து இன்னைக்கு வந்து பிக்கிள் தான் மெயின் டிஷ் மண்டேல தான் இருக்கு, கம்மிங் மண்டேல. அதனால இதை வச்சு நீங்க ஆரம்பிப்போம். லீடர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு 2 நிமிஷம் டைம் இருக்கா? 2 நிமிஷம். நான் 2 நிமிஷம் உங்க எல்லார்ட்டும் கேட்கணும். NLIP வச்சு மோர் தென் 1 மந்த் ஆகுது. NLIP வச்சு மோர் தென் 1 மந்த் ஆகுது. அதுல உங்க டீம்ல லாஸ்ட் 30 டேஸ்ல இன்னைக்கு வந்து ஆனந்த் சாரா கூட, இல்ல விஜய் சாரா இருக்கலாம், இல்ல சங்கரேசன் சாரா கூட இருக்கலாம். லாஸ்ட் 1 மந்த்ல புது பீப்புள் நியூவா உங்ககிட்ட எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க? முடிஞ்சா சாட் பாக்ஸ்ல போடுங்க. அதை வச்சுக்கிட்டு கம்மிங் வெனஸ்டே 6:30 to 7:30 1 hour, 6:30 to 7:30 ஆனந்த் 3. நான் சொல்லிடுறேன். முதல்ல பிசிக்கல் NLIP சென்னையில வச்சிரும் வித் டின்னரோட. ஃபார் அவுட் ஸ்டேஷன் 8:30 to 9:30 ஜூம்ல வச்சிரும். ஓகே, அதுக்கு மினிமம் ஒரு 10 பேராவது கிராஸ் ஆகணும், 15 பேராவது இருக்கணும். NLIP ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு சென்னையில வச்சிரும். ஃபர்ஸ்ட் சென்னை, அவுட் ஸ்டேஷனுக்கு வந்து ஜூம் மீட்டிங் வைக்க போறோம் ஃபார் கம்மிங் வெனஸ்டே நாளை மறுநாள். ஏன்னா இதுக்கு டைம் இல்லை. NLIP ட்ரைனிங் கொடுத்தாதான் ஒருத்தர் டேக் அப் ஆவாரு. அதுல எந்த கருத்து வேறுபாடு இல்லை. அதுல சென்னை லீடர்ஸ் ஆர் அப்கண்ட்ரி லீடர்ஸ் குயிக்கா சாட் பாக்ஸ்ல லாஸ்ட் 1 மந்த்ல புதுசா நம்பர் ஆஃப் பீப்புள் எவ்வளவு பேர் உங்க கூட இருக்காங்க? சங்கரேசன் சார் 6. தேங்க்யூ சார் ஃபார் ரிப்ளை. மாயா மேடம் தேங்க்யூ சொல்றாங்க. ஸோ சதீஷ் சார் 2, 8. சதீஷ் சார் 2. எல்லாருமே நீங்க போடலாம். 6, 1, 10, 10. கேஜிஎன் சார் 10. ஓகே. விஜயன் சார் 38. ஓ மை காட். உதய் சார் 5. சுந்தர் சிங் சார் 3. ஓ, மோர் தென் 15 போயிடுச்சு. இப்போ கம்பல்சரி வச்சாகணும். சிஜே மேடம் 2. பிரவீன் பால் 4.
கிருத்திகை மேடம் 2. ப்ளீஸ் இன்னும் ஒரு நிமிஷம் டைம் சொல்லுங்க ஃப்ரெண்ட் லீடர்ஸ். நம்ம NLP வந்து ஒன்லி ஃபார் ஃப்ரெஷர்ஸ். லாஸ்ட் 1 மந்த்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு பிசிக்கல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃபார் NLPனா நியூ லீடர் இக்னிஷன் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இன்னாருக்கு இன்னாருன்னு ஒரு வேலை இருக்கு, அந்தந்த வேலை அவங்கவுங்க செய்யணும். அதுதான் இந்த NLP. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 10 கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ பை 12:30 ஃபைனல் பண்ணி எந்த ஹோட்டல் என்ன டைம் சொல்லி, மோஸ்ட்லி வெனஸ்டே தான், மோஸ்ட் ஆஃப் டைம் 6:30 to 7:30 இருக்கும் பிசிக்கலுக்கு. இதுல ஒன்லி அட்டன் பண்ணாதவங்க புதுசா வந்தவங்க மட்டும் சொல்லி இதை அட்டன் பண்ண வைங்க. கமிங் வெனஸ்டே மீட் பண்ணலாம். ஸோ இந்த நல்ல தகவலோட இன்னைக்கு டே வைண்ட் அப் பண்றோம். மீண்டும் அடுத்த வாரம் மண்டே இதே மார்னிங் மொமெண்டம் மீட்ல அவர் ட்ரைனர் மிஸ்டர் HGKவோட மீட் பண்ணோம். தேங்க்யூ 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 ஃப்ரெண்ட்ஸ். குட் லக். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.